மசோதா விவகாரத்தில் ஆளுநர் முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடாது என்று அறிவுறுத்திய உச்சநீதிமன்றம் சரமாரியான கேள்விகளை எழுப்பி வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தது. மசோதாவை ஆளுநர் கிடப்பில் போட்டதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கு மீது உச்சநீதிமன்றத்தில் 3வது நாளாக விசாரணை நடந்தது. அப்போது அரசியல் சாசன பிரிவு 200 கீழ் ஆளுநருக்குள்ள அதிகாரத்திற்கு உட்பட்டே மசோதாக்களை அவர் கையாண்டதாக மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் வெங்கட்ரமணி வாதிட்டார். மசோதாக்களை மாநில அரசுக்கு திருப்பி அனுப்பும் ஆளுநர் அதற்கான காரணத்தையும் விளக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்ற நீதிபதி பர்திவாலா கூறினார். அதேபோன்று மசோதாக்கள் மீது எவ்வித முடிவும் எடுக்காமல் நிறுத்தி வைத்தால் அடுத்த கட்டமாக என்ன செய்ய முடியும் என நீதிபதி கேள்வி எழுப்பினார். மசோதா விவகாரத்தில் ஆளுநர் முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடாது என நீதிபதி கூறிய போது அரசியல் காரணங்களுக்காக துணைவேந்தர் மசோதா கொண்டுவரப்பட்டதாக மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் வாதிட்டார். மத்திய சட்டத்திற்கும் விதிமுறைகளுக்கும் எதிராக தமிழக அரசு கொண்டு வந்த துணைவேந்தர் நியமன மசோதாவிற்கு ஆளுநர் எவ்வாறு ஒப்புதல் அளிப்பார் என்று தலைமை வழக்கறிஞர் வினவினார். மேலும் மசோதாவில் ஆக்கப்பூர்வமான பரிந்துரைகளை சேர்க்க ஆளுநர் விரும்பியதாகவும் வெங்கட்ரமணி குறிப்பிட்டார். பின்னர் பேசிய நீதிபதிகள் 2 ஆண்டுகளாக அவரிடம் உள்ள மசோதா குறித்து மாநில அரசிடம் தகவல் பரிமாற்றம் ஏதேனும் இருந்ததா என்று வினவினர். அதற்கு இல்லை என்று பதிலளித்த தலைமை வழக்கறிஞர் 2 மாதங்களில் ஆளுநர் தனது முடிவை தெரிவித்து விட்டதாகவும் அதில் 7 மசோதாக்கள் மீதான ஒப்புதலை நிறுத்தி வைத்திருப்பதாகவும் கூறினார். பல்கலைக்கழகங்களின் கல்வித்தரம் துணைவேந்தர்கள் குறித்த அக்கறையில் மசோதாக்களை நிறுத்தி வைத்திருந்தால் அதற்கான காரணத்தை குடியரசுத் தலைவருக்கு குறிப்புடன் ஆளுநர் அனுப்பினாரா என்று உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியது. குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் மசோதாவை அனுப்பும் போது அதற்கான காரணத்தை கூற தேவையில்லை என தலைமை வழக்கறிஞர் வாதிட்டார். இதனை ஏற்க மறுத்த நீதிபதி நாட்டின் குடியரசுத் தலைவரே காரணத்தை கேட்டு தெரிந்து கொள்வாரா என்று பதில் கேள்வி எழுப்பினார். ஆக அரசியலமைப்பு பிரிவுகளை புறந்தள்ளிவிட்டுத்தான் ஆளுநர் செயல்படுவார் என்பதை தங்கள் வாதத்தின் அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இதற்கு தலைமை வழக்கறிஞர் மறுப்பு தெரிவித்த நிலையில் வழக்கு விசாரணை வரும் திங்கட்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் அருகே ஓடும் ரயிலில் கர்ப்பிணிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்து கீழே தள்ளிவிட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட ரயில் சைக்கோ கில்லரை காவல்துறையினர் கைது செய்தனர். என்ன நடந்தது இந்த தொகுப்பில் பார்க்கலாம். ஆந்திர பிரதேச மாநிலம் சித்தூர் பகுதியை சேர்ந்த பெண் திருப்பூர் பகுதியில் உள்ள பனியன் தொழிற்சாலையில் தனது கணவருடன் பணிபுரிந்து வருகிறார். இவர் 4 மாத கர்ப்பிணியாக உள்ளார். தனது தாயை பார்க்க சொந்த ஊருக்கு செல்வதற்காக கோவையிலிருந்து திருப்பதிக்கு செல்லும் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ரயிலில் தனியாக வியாழக்கிழமை ஏறினார். அதிலும் மகளிர் மட்டும் செல்லும் பெட்டியில் ஏறி உள்ளார். இந்த ரயில் ஜோலார்பேட்டை ரயில் நிலையம் வந்தபோது மர்ம நபர் ஒருவர் அந்த பெட்டியில் ஏறி உள்ளார். ரயில் பெட்டியின் கழிவறையில் அந்த நபர் பதுங்கி இருந்தார். கேவிக்குப்பம் அருகே ரயில் வந்தபோது கர்ப்பிணி பெண் கழிவறைக்கு சென்றுள்ளார். அப்போது அவருக்கு மர்ம நபர் பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளார். இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்ட நிலையில் கர்ப்பிணி பெண் கூச்சலிட்டுள்ளார். ஆத்திரமடைந்த அந்த மர்ம நபர் கர்ப்பிணி பெண்ணை ரயிலில் இருந்து கீழே தள்ளியுள்ளார். இதில் காயமடைந்த பெண் அலறி உள்ளார். இதனை கேட்டு அந்த பகுதியில் இருந்த மக்கள் சென்று பார்த்தபோது கை மற்றும் கால்களில் படுகாயங்களுடன் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக ரயிலில் இருந்த பெண்களும் காயங்களுடன் பெண்ணை பார்த்த பொதுமக்களும் கேவிக்குப்பம் காவல் நிலைய காவலர்களுக்கு தகவல் அளித்தனர். இதன் பேரில் விரைந்து வந்த கேவிக்குப்பம் காவல்துறையினர் பெண்ணை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் வேலூரில் உள்ள அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கை கால்களில் எலும்பு முறிவு ஏற்பட்ட நிலையில் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ரயில் தண்டவாளம் அருகே பெண் விழுந்திருந்ததால் ஜோலார்பேட்டை ரயில்வே காவல்துறையினருக்கு கேவிக்குப்பம் காவல் நிலைய காவலர்கள் தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள கர்ப்பிணியிடம் ரயில்வே காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தினர். நடந்த சம்பவம் குறித்து கேட்டறிந்த காவல்துறையினர் ரயிலில் பல்வேறு குற்ற சம்பவங்களில் ஈடுபட்ட குற்றவாளிகளின் புகைப்படங்களை காண்பித்தனர். இதில் ஒருவரின் அடையாளத்தை அந்த பெண் காட்டியுள்ளார்.
அந்த நபர் கேவி குப்பம் அடுத்த நாகல் ஊராட்சிக்கு உட்பட்ட பூஞ்சோலை கிராமத்தை சேர்ந்த ஹேமராஜ் என்பது தெரிய வந்தது. காட்பாடி அருகே ரயிலில் இருந்து இளம்பெண்ணை 2022ஆம் ஆண்டில் தள்ளிவிட்ட வழக்கில் 11 மாதங்கள் சிறை தண்டனையை ஹேமராஜ் அனுபவித்து விடுவிக்கப்பட்டுள்ளார். மேலும் சென்னையை சேர்ந்த தீபா என்ற பெண்ணுடன் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் பழக்கம் ஏற்பட்டது. தீபாவை சென்னையிலிருந்து குடியாத்தம் ரயில் நிலையத்துக்கு வரவழைத்த ஹேமராஜ் தலையில் கல்லை போட்டு கொலை செய்துள்ளார். இந்த வழக்கில் கைதான நிலையில் பிணையில் வெளியே வந்துள்ளார். ரயிலில் தனியாக பயணம் செய்யும் பெண்களிடம் மட்டுமே குற்ற சம்பவங்களில் ஈடுபடுபவர் என்றும் ரயில் சைக்கோ கில்லர் என அழைக்கப்படுவதும் தெரிய வந்துள்ளது. ஹேமராஜை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். அந்த நபருக்கு பிணை வழங்கக்கூடாது என்றும் பெண்கள் மட்டும் பயணம் செய்யும் ரயில் பெட்டிகளில் துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட வேண்டும் என்றும் மகளிர் அமைப்புகள் கோரிக்கை விடுத்துள்ளன. ஒரு கர்ப்பிணி பெண்கள் என்று கூட பார்க்காமல் அந்த பெண்ணை கீழே தள்ளிவிட்டு அந்த பெண்ணுக்கு நிறைய அடிப்பட்டு அந்த சீரியஸ் கண்டிஷனாக இருக்குது. அவனை போலீஸார் கைது செய்து அவனை இனிமேல் பெயிலே விடக்கூடாது. எந்த பெண்ணுக்கும் அந்த பெண்ணுக்கு நடந்த மாதிரி எந்த பெண்ணுக்கும் நடக்கக்கூடாது. இது லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்ல துப்பாக்கி ஏந்திய ஒரு போலீஸ் எப்பவும் பாதுகாப்பு வேணும் என்று இந்த பெண்கள் ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்கிறோம். தனிநபர் ஒவ்வொருத்தர் தவறு செய்யறதுனால அது நம்ம அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் உண்டாகுது. தயவு செய்து இந்த முதலமைச்சர் அவர்கள் இதை உன்னிப்பாக கவனித்து பெண்களுக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸு லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்டில் வேணும்னு மகளிர் அணி சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்வோம். வேலூர் மாவட்டத்தில் நடைபெற்ற இந்த சம்பவம் ரயில் பயணிகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குடியாத்தத்தில் ரயிலில் இருந்து தள்ளிவிடப்பட்ட பெண் அந்த நிமிடங்களை பதைப்பதைப்புடன் விவரித்துள்ளார். ஜோலார்பட்டுக்கு வரப்போ லேடிஸ் எல்லாம் இறங்கிட்டாங்க. ட்ரெயின் மூவ் ஆகிறோம். ஒருத்தர் ட்ரெயினுக்குள்ளே ஏறிட்டானா. அப்புறம் கொஞ்சம் ஒரு 1/2 hour அமைதியாக தான் இருந்தான். அதுக்கப்புறம் 1/2 hour கழிச்சு அவன் 2 பேருக்கு சண்டை வந்துடுச்சு. வந்துட்டு முடியை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு அந்த வாசலில் போட்டு தள்ளி விட்டான்னா. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியல. அப்புறம் 108 ஆம்புலன்ஸ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் சேர்த்துருக்குறாங்க. சென்னை அருகே ஓடும் ரயிலில் பெண்ணுக்கு பாலியல் துன்புறுத்தல் நிகழ்ந்தது தொடர்பாக தேசிய மகளிர் ஆணையம் தானாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துள்ளது. பெண்களுக்கான பெட்டியில் பயணம் செய்த போதும் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளதாக கண்டனம் தெரிவித்துள்ள தேசிய மகளிர் ஆணையம் தமிழ்நாட்டில் பெண்களின் பாதுகாப்பு கவலையளிப்பதாக தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தமிழ்நாடு டிஜிபிக்கு கடிதம் அனுப்பியுள்ள தேசிய மகளிர் ஆணையம் எஃப்ஐஆர் நகலுடன் 3 நாட்களுக்குள் விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்க அறிவுறுத்தியுள்ளது. வேலூரில் ரயிலில் கர்ப்பிணிக்கு 2 பேர் பாலியல் தொல்லை அளித்து கீழே தள்ளிவிட்ட செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், தமிழ்நாட்டில் தற்போது ரயிலில் கூட பெண்கள் பாதுகாப்பாக பயணிக்க முடியவில்லை என்பது வெட்கக்கேட்டின் உச்சம் என்று விமர்சித்துள்ளார். பெண்களின் பாதுகாப்பில் திமுக அரசு கடுகளவு கூட கவனம் செலுத்தாததன் நீட்சியால் இத்தகைய கொடுமைகள் தொடர்வதாக எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். கர்ப்பிணி என்றும் கூட பாராமல் பாலியல் தொல்லை அளித்தவர்கள் மீது மிக கடுமையான சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் உள்ள தனியார் பள்ளியில் 4ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக கல்வித்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்துகின்றனர். மணப்பாறைப்பட்டி சாலையில் தனியார் சிபிஎஸ்இ பள்ளியில் படிக்கும் 4ஆம் வகுப்பு மாணவிக்கு அறங்காவலரும் தாளாளருமான சுதாவின் கணவர் வசந்தகுமார் பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்து பள்ளிக்கு வந்த மாணவியின் பெற்றோரும் உறவினர்களும் வசந்தகுமாரை கடுமையாக தாக்கினர். அங்கிருந்த காரின் கண்ணாடியை உடைத்து கவிழ்த்த மாணவியின் உறவினர்கள் திண்டுக்கல் திருச்சி சாலையில் அமர்ந்து மறியலிலும் ஈடுபட்டனர். பின்னர் அங்கு வந்த காவலர்கள் தாக்குதலுக்கு ஆளான வசந்தகுமாரை மணப்பாறை அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். பள்ளி தாளாளரின் கணவர் வசந்தகுமார், பள்ளியின் தாளாளர் சுதா, நிர்வாகிகளான மராட்சி, செழியன், பள்ளியின் முதல்வர் ஜெயலட்சுமி ஆகிய 5 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் வசந்தகுமார் உள்நோயாளியாக திருச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். பாதிக்கப்பட்ட மாணவி, பிற மாணவிகள், பெற்றோர் உள்ளிட்டோரிடம் மாவட்ட கல்வி அலுவலர் பேபியும் கல்வித்துறை அதிகாரிகளும் தனித்தனியாக விசாரணை நடத்தி வருகின்றனர். பாலியல் வன்கொடுமை புகார் தொடர்பாக திருச்சி மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு நல அலுவலர் ராகுல் உள்ளிட்டோரும் விசாரணை நடத்துகின்றனர்.
சம்பவம் நடைபெற்ற பள்ளிக்கு நேரில் சென்று அங்குள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர்.